வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அகம்புரம். இன்றைக்கி நம்ம மெக்சிகோ நாட்டில் கேன்கூன்லேருந்து சிச்சன் இட்ஸா போகிற வழியில் இருக்க இந்த சன்னாட்டை தான் இப்போ பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சில சடங்குகள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல, அப்புறமா சன்னாட்டை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். மயன் நாகரிகத்தில் இந்த சன்னாட்டை தான் நீர் வளத்துக்கு ஆதாரமாக இருந்திருக்கு. அதனால் அதை புனிதமாக நினைக்கிறாங்க. அதை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி சில சடங்குகள்லாம் பண்ணுறாங்க. இந்த சன்னாட்டை மூலமாக நம்ம மனித உலகத்துக்கும் தெய்வ உலகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா நம்புகிறாங்க. இந்த சடங்கை பண்ணுறதுனால நம்மக்கிட்ட இருக்க கெட்ட எனர்ஜி எல்லாம் போயிட்டு நல்ல சக்தி வரும் அப்படின்னு நம்புகிறாங்க. பூசாரி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது அடுத்து அந்த வேப்பலை மாதிரி ஒரு இலையை வச்சு தண்ணியில் தொட்டு எல்லாருக்கும் இப்போ கொடுக்க போகிறாரு. அவர் கொடுக்குற தண்ணியை வாங்கி ஃபஸ்ட்டு கையில் தேய்ச்சிட்டு தலையில் வைக்கணுமா, அடுத்து நெஞ்சில் வைக்கணும், அப்புறமா முழங்காலில் வைக்கணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு ஸ்பானிஷ் தெரியாது. அந்த அம்மா டூர் கைடு இதை சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், சாம்பிராணி மாதிரி ஒன்று வேறு போட்டுட்ருக்காரு. நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. முதல்ல டூர் கைடுக்கு கொடுக்குறாரு அந்த தண்ணியை. அந்த அம்மா பாருங்கள், கையில் தேய்ச்சி தலையில் வச்சுட்டு நெஞ்சில் வச்சுட்டு முழங்காலில் வைக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காரு. இப்போ அடுத்து சாம்பிராணி புகை எல்லாருக்கும் காட்டுறாரு. இப்போ மயன் நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கெட்ட சக்தியெல்லாம் இப்போ போயிடுச்சு. வாங்க நம்ம சென்னாட்டை பார்க்கலாம். இப்போ மெக்சிகோவில் கேன்கூன் பக்கத்தில் சென்னாட்டை என்று அழைக்கப்படுகிற இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப பிரபலம். CNOTE சென்னாட்டை அப்படின்னா பூமிக்கு அடியில் இருக்க குகைகளில் மேல் பகுதி உடஞ்சி அதில் இந்த மாதிரி தண்ணி தேங்கி ஒரு குழி மாதிரி இருக்குது. மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 91 படி இருக்குது. அதில் இறங்கி கீழே போகணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. போய் நீச்சல் அடிக்காமல் சும்மா நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போனால் கூட நீங்கள் லைஃப் வெஸ்ட் போட்டு தான் போகணும். ஏன்னா ரொம்ப ஆழம் இருக்குது அதில். அதனால் நாங்கள் கீழே போயிட்டுருக்கோம். எல்லாருக்குமே லைஃப் வெஸ்ட் கொடுத்து தான் மேலேருந்து கீழே அனுப்புகிறாங்க. தண்ணியை இங்கே இருக்கவங்க இன்னும் குடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது நல்ல தண்ணி, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. கீழே வந்துட்டோம் பாருங்கள். அதனால் எல்லாருமே மேலே ஷவர் குளிச்சுட்டு இங்கே கீழே அனுப்புகிறாங்க. மேலே ஒரு ஷவர் வச்சுருக்க எல்லோரும் குளிச்சுட்டு தான் கீழே வந்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ நீச்சல் அடிச்சிட்ருக்காங்க. மேலேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. எல்லோரும் அதில் போய் நின்று குதிச்சிட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. சில இடங்கள் அப்படியே உயரத்துலேருந்து தண்ணி விழுது, அருவி மாதிரி இருக்குது. பாருங்கள், இங்கெல்லாம் நிறைய மீன்கள் இருக்குது. அப்புறம் இங்கே ஆமை கூட போயிட்டு இருந்தது. பாருங்கள், வரும் மீன் நிறையா இருக்குங்க. மெக்சிகோ போனால் இந்த சென்னாட்டையை கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.